கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஎம்ஐ பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் சாதாரணமாக நீங்கள் ஒரு 50,000 வெளியே ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கினீங்கன்னா அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், அதே மாதிரி இஎம்ஐயில் அதே 50,000 கடன் வாங்கினீங்கன்னா அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் கிட்டத்தட்ட 7,000 கிட்ட வருது அப்படின்ற மாதிரி நான் ஒரு ப்ரூஃப் சொல்லியிருந்தேன். எவ்வளோ காசு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வருது, என்னென்ன விஷயங்கள் இதில் உற்று நோக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் அசோக் குமார் ஏஆர். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வெளியே நீங்கள் கடன் வாங்குறதுக்கும் இஎம்ஐயில் கடன் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் வருதுன்றது சிம்பிளாக ஒரு கணக்கில் பார்ப்போம். இப்போ 100 வெளியே ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறீங்கன்னா 2 பைசா வட்டி அவர்னு சொல்கிறாருன்னா நீங்கள் மாதம் 2 ரூபா அவர் கட்டணும். அடுத்த மாதம் நீங்கள் 50 ரூபா உங்கள் மொத்த அசல் பணத்துலேருந்து கொடுத்துட்டிங்கன்னா மிச்சம் இருக்க 50 ரூபாய்க்கு மட்டும் நீங்கள் 1 ரூபா கட்டினா போதும் வட்டி. ஆனால் இஎம்ஐயில் என்ன பண்ணுவாங்கன்னா குறிப்பிட்ட மாதங்கள் அவங்க சொல்லிவிடுவாங்க, 12 மாதம் 24 மாதம் கண்டிப்பாக நம்ம அதை கட்டியே ஆகணும். உதாரணத்துக்கு இப்போ 100 ரூபா இஎம்ஐயில் கேட்குறீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 12 மாதத்துக்கு 1 வருஷத்துக்கு 2 பைசா வட்டி அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த 2 பைசா வட்டியை 12 மாதத்துக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தா 24 ரூபா வருது. ஸோ இப்போ 24 ரூபாயையும் 100 ரூபாயும் கூட்டிப்பாங்க. 124 ரூபா ஒன்றா வருதா, வட்டியும் அசலையும் கூட்டிப்பாங்க. 124 ரூபாயை 12ஆல் வகுத்து மாதம் நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் வாங்கின அசல்லேருந்து ஒரு அமௌண்ட்டையும் மாதத்துக்கான வட்டியையும் சேர்த்து நீங்கள் கட்டணும். அதுதான் அதோட அர்த்தம். இப்போ இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அசலில் நார்மலாக வெளியே ஒருத்தர்கிட்ட வாங்குறீங்க, அவர்கிட்ட அடுத்த மாதம் நான் 50 ரூபா கொடுத்துட்டேன் அப்படின்னா மிச்சம் 50 ரூபாய்க்கு தான் வட்டி போடுவாங்க. ஆனால் இதில் அப்படி கிடையாது. இதில் மாதம் இப்போ 100 ரூபா கணக்கு எடுத்துக்கிட்டால் 9 ரூபாய்க்கு கிட்ட நீங்கள் அசல் திருப்பி கொடுக்குற மாதிரி வருது. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 9 ரூபானா அடுத்த மாதம் நீங்கள் 91 ரூபாய்க்கு தானே நீங்கள் வட்டி கட்டணும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. 12 மாதத்துக்கும் அவங்க கேல்குலேட் பண்ண அமௌண்ட்டை 12 மாதத்துக்கு நீங்கள் கட்டணும். இதுதான் இஎம்ஐக்கும் மற்ற வெளியே ஒருத்தங்கிட்ட நீங்கள் வாங்குறதுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ ஒரு ஷோரூம் போய் இஎம்ஐ கேல்குலேஷன் கேட்குறீங்க, அவங்க எப்படி போட்டு தராங்க அப்படின்றத பார்ப்போம். ஒரு பைக் ஷோரூம் போகிறீங்க, அதில் போய் ஒரு பைக் உங்களுக்கு பிடிச்சி போச்சு, அதோட விலை என்னன்னு கேட்கும்போது 63,600 ரூபா அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 63,600 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு இஎம்ஐ வேல்யூ போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. அதாவது முதலாவதாக நீங்கள் கொஞ்சம் அதிகமாக பே பண்ணணும். 10,000க்கு மேலே 15,000க்கு மேலே அப்படி பே பண்ணணும். ஸோ இப்போ நான் ஒரு 15,000 பே பண்ணுறேன் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டேன்னா 63,600 அவங்க அமௌண்ட் சொன்னாங்க இல்லையா. இப்போ 15,000 சொன்னதுனால முன்ன பின்ன அப்படி ஒரு 50,000 அப்படின்னு அவங்க போட்டு பார்ப்பாங்க. 50,000 அவங்க போட்ட உடனே வருஷத்துக்கு 14% அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வருஷத்துக்கு 14% அப்படின்னா 2 வருஷத்துக்கு 28%. அப்போ 50,000க்கு 2 வருஷத்துக்கு வட்டி மட்டுமே 14,000 வருது. சரிங்களா? நம்ம இந்த சின்ன மேக்ஸில் போட்ட மாதிரியே தான் இதுவும். அப்போ என்ன பண்ணுவாங்க, 50,000த்தையும் 14,000த்தையும் கூட்டிப்பாங்க, 64,000 வருது. 64,000த்தை 24ஆல் டிவைட் பண்ணுவாங்க. 2 வருஷத்துக்கு தானே போடுறாங்க. மேக்ஸிமம் இஎம்ஐ எல்லாமே பைக்ஸுக்கெலாம் 2 வருஷம் தான் போடுவாங்க. ஸோ 2 வருஷத்துக்கு போட்டாங்கன்னா நீங்கள் மாதம் 2,666 ரூபா 66 பைசா நீங்கள் கட்டுற மாதிரி வருது. சரிங்களா? இப்போது 14,000 வட்டியை 24ஆல் டிவைட் பண்ணால் மாதம் நீங்கள் எவ்வளோ வட்டி மட்டும் கட்டுறீங்கன்னு தெரியும் இல்லையா. அப்போ 14,000த்தை 24ஆல் டிவைட் பண்ணால் 583 ரூபாய் நீங்கள் இஎம்ஐக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணுறீங்க. அதே 50,000த்தை 24ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2,083 ரூபா 33 பைசா மாதம் வாங்கின அசல்லேருந்து கட்டுற மாதிரி கணக்கு வருது. ஸோ இப்போ நீங்கள் 15,000 ரூபா கட்டணும்னு சொன்னதில் மாதம் எவ்வளோ நீங்கள் அசல் கட்டுறீங்களோ அது மைனஸ் பண்ணால் 12,916 ரூபா வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதில் ப்ராசஸிங் ஃபீஸ் 1,400 ரூபா சேர்ப்பாங்க. இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் 583 ரூபா சேர்த்து டோட்டலாக 16,983 ரூபா 33 பைசா நீங்கள் மொதல் பேமெண்ட்டில் பே பண்ணுற மாதிரி வரும். மாதம் நீங்கள் 2,666 ரூபா பே பண்ணுற மாதிரி வரும். இப்போ பாருங்கள், லோன் அமௌண்ட் 50,683 ரூபா வந்திருக்கா. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக 15,683 ரூபா அவங்ககிட்ட சேர்த்து ஸ்டார்டிங்லேயே வாங்கிடுவாங்க. வாங்கும்போது நீங்கள் ஸ்டார்டிங்கில் 17,600 ரூபா பே பண்ண மாதிரி இருக்கும். 50,000 ரூபா ரவுண்டாக உங்களுக்கு லோன் அமௌண்ட் சாங்ஷன் பண்ணுவாங்க. சரி, நான் இப்போ அந்த மாதிரி போடலை. உங்களுக்கு அங்கே வந்த வேல்யூவை அப்படியே நான் போடுறேன். 50,683 ரூபா 33 பைசா. இந்த அமௌண்ட் உங்களுக்கு லோன் சாங்ஷன் அவங்க பண்ணாங்கன்னா சாதாரணமாக நீங்கள் இஎம்ஐ வாங்குறதுக்கும் வெளியே ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் வருது அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 50,683.333 என்ட்ரு கொடுத்துருங்க. அதே மாதிரி வெளியே ஒருத்தர்கிட்ட நார்மலாக வாங்கினா 50,683.33.
ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ 50,683 ரூபா 33 பைசா கிட்ட நான் லோன் வந்து அவங்ககிட்ட வாங்கியிருக்கேன். அப்போ 28%னா எனக்கு 2 வருஷத்துக்கு 14,191 ரூபா வட்டி மட்டுமே வருது. ஸோ வட்டியும் அசலையும் சேர்க்குறாங்க. 24 டிவைட் பண்ணால் மாதம் 2,703 ரூபா நான் வந்து இஎம்ஐ மந்த்துக்கு மட்டும் பே பண்ணுற மாதிரி வருது. இதில் அசல் வந்து 2,111 ரூபா 80 பைசா கிட்ட நான் பே பண்ணுற மாதிரி வருது. ஸோ இப்போது இந்த மாதிரி கால்குலேஷன் போடும்போது எனக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னா, வட்டி மட்டும் 14,191 ரூபா இஎம்ஐயில் வருது. ஆனால் நார்மலாக எப்படி வந்திருக்குன்னா 7,482 ரூபா தான் வந்திருக்கு. இது எப்படி கால்குலேஷன் நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து 50,683 ரூபா இப்போ நான் வெளியே ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குகிறேன். கடன் வாங்கின உடனே ஒரு மாதத்துக்கு வந்து 591 ரூபா இஎம்ஐ இன்ட்ரெஸ்ட் கட்டுறேன்ல, அதே இன்ட்ரெஸ்ட் தான் போட்டிருக்கேன். 28%க்கு 2 வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கேன். இப்போ 2 வருஷத்துக்கு நான் அதே அமௌண்ட்டை வெளியே ஒருத்தர்கிட்ட வாங்கி கட்டினேன்னா 591 ரூபா நான் வட்டி கட்டுறேன் மாதம். 2வது மாதம் 2,111 ரூபா இஎம்ஐயில் நீங்கள் மாதம் வந்து அசல் கட்டிட்டு வருவீங்க. அதே மாதிரி இதில் அசலை மைனஸ் பண்ணுங்கள். அப்போ 48,600 ரூபா வருதா? ஸோ இப்போ 48,600 ரூபாய்க்கு வட்டி 567. அதே மாதிரி அடுத்த மாதம் 2,111 மைனஸ் பண்ணி அதுக்கான வட்டி நம்ம 24 மாதம் போட்டுட்டு வந்தால் வெறும் 7,482 ரூபா இந்த இடத்துல போட்டிருக்க பாருங்க. 7,482 ரூபா 99 பைசா. அதான் 7,483 ரூபா கிட்ட வருது. ஸோ இன்ட்ரெஸ்ட்டோட டிஃப்ரென்ஸ் மட்டுமே எனக்கு 6,708 ரூபா கிட்ட வருது. ஓகேங்களா? இது இல்லாமல் ப்ராசஸிங் ஃபீஸ் நம்ம 1,400 ரூபா முன்னாடியே கட்டுறோம் இல்லையா, அது நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ். ஸோ இதில் வந்து ஒரு 1,400 ரூபா நம்ம சேர்த்து கட்டுறோம் அப்படின்னா 8,127 ரூபா நம்ம 2 வருஷத்துக்கு மட்டும் அதிகமாக நம்ம பே பண்ணுற மாதிரி வருது. இது வந்து நான் பெர்சன்டேஜ் அவங்க ப்ராசஸிங் ஃபீஸ் 2.8 போட்டால் மட்டும்தான் 2.8லேருந்து 4.8 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. அது வந்து அந்த ஃபினான்ஷியல் கம்பெனியை பொறுத்தது. ஸோ அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி இந்த வேல்யூஸும் மாறும். இப்போ 4.8%னால் என்ன வருதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ 4.8%னால் கிட்டத்தட்ட 9,141 ரூபா நீங்கள் அதிகமாக பே பண்ணுற மாதிரி வருது. நான் எப்படி சொல்கிறேன், இப்போது லோன் அமௌண்ட் வந்து 50,683 ரூபாயையும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் 14,191 ரூபாயும் அதே மாதிரி ப்ராசஸிங் ஃபீஸ் 1,400 ரூபா எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணி நீங்கள் வந்து 63,600 ரூபா இருக்கிற பைக்கை 81,293 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க. ஸோ இதோட டிஃப்ரென்ஸே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 17,693 ரூபா நீங்கள் அதிகமாக கொடுத்து வாங்குறீங்க. அந்த பைக்கோட ஆக்சுவல் காஸ்ட்டை விட அதிகமாக கொடுத்து வாங்குறீங்க, வட்டி எல்லாத்தையும் சேர்த்து. இதே வந்து வெளியே ஒருத்தர்கிட்ட தனியாக நீங்கள் கடன் வாங்குறீங்க அப்படின்னா வெறும் 5,433 ரூபா தான் உங்களுக்கு வந்து அதிகமாக வருது அந்த வட்டியோட ஆக்சுவல் அமௌண்ட்டை விட. ஆனால் இங்கே பாருங்கள், இஎம்ஐயில் நீங்கள் வாங்கின அமௌண்ட்டுக்கு 63,600 ரூபாய்க்கு நீங்கள் 17,693 ரூபா அதிகமாக பே பண்ணி அந்த பைக்கை வாங்குற மாதிரி வருது. இதில் நீங்கள் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைமே நீங்கள் பே பண்ணி அப்படியே வாங்க போகிறீங்க, நெட் கேஷ் கொடுத்து வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த 63,600 ரூபா பைக்கே உங்களுக்கு 62,000க்கு பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லுவான். இது எப்படி அவங்க 62,000க்கு பண்ணுறாங்க அப்படின்றத இன்னொரு வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இஎம்ஐ ஒரு எலிப்பொறி அப்படின்ற ஒரு வீடியோவில் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் இஎம்ஐ அப்படின்னு சொன்ன உடனே என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வரணும், என்னென்ன விஷயங்களை நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு டீட்டெயில்டான விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்க அப்படின்னா இஎம்ஐ அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான பதிவு நான் போட்டிருக்கேன். அது இந்த இடத்துல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்ளை ஆகும், நீங்கள் போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அயோத்தியா கேஸை பற்றின ஒரு வீடியோ நீங்கள் போட சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. அந்த வீடியோ வந்து மற்றவங்க மாதிரி இல்லாமல் அதில் இருக்கிற உண்மைத்துவத்தை பேசணும், யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்குன்றதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷனை நான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது கூடிய சீக்கிரம் நான் அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. See you from Ashok Kumar, AR.